finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா செகண்ட் T20 பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அட் அடிலைட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் போலிங் எடுத்தாங்க. ஒன்ஸ் அகெயின் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 200 ரன் மேலே ஆஸ்திரேலியா அடிச்சாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. என்னதான் அவங்களும் நல்லா சேஸ் பண்ணாலும் இட் இஸ் ஆல்வேஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஆஸ்திரேலியன் போலர்ஸை இவ்வளோ ரன்ஸ் சேஸ் பண்ணுறது. இந்த மேட்ச்லேயும் அதே டிசிஷன் தான் எடுத்தாங்க. 241 ரன்ஸ் செம ஸ்கோர் ஆஸ்திரேலியா. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கிளென் மேக்ஸ்வெல், அவ்வளவுதான் சொல்ல முடியுங்க. 120 ரன் 55 பால்ல 12 பவுண்டரி 8 சிக்ஸ். எப்பா, அதாவது மேக்ஸ்வெல்னாலே அந்த ரிஸ்ட் பவர் தாங்க. சும்மா அப்படி சிக்ஸ் அடிப்பாரு, ரிவர்ஸ் ஸ்வீப்ல அடிப்பாரு, பேட்டை மாத்தி சுவிட்ச் ஹிட் அடிப்பாரு, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம எஸ்பெஷலி பாயிண்ட் ஏரியால ஒரு கேப் விளையாடினாரு பாருங்க, சான்ஸே கிடையாதுங்க. அதாவது ஒரு ஹார்ட் ஹிட்டர் வந்து பாத்தீங்கன்னா கேப்லயும் விளையாடுவாருன்னா பெரிய விஷயம். அதுதான் மேக்ஸ்வெல் கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா தூக்கி தூக்கி அடிக்கிறது மட்டும் இல்ல, கொஞ்சம் சென்சிபிளாவும் விளையாடுறது தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலோட மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மேன் எல்லாருமே ஷார்ட் பவுண்டரிஸ், ஓகேங்களா, அடிலைட்ல ஒரு எண்ட்ல ஷார்ட் பவுண்டரிஸ். இவர் என்ன பண்றாரு, ஆண்ட்ரூ ரசெல்லா இருக்கட்டும், இல்ல ஷெப்பர்டா இருக்கட்டும், இல்ல அல்சாரி ஜோசஃபா இருக்கட்டும், என்ன பண்றாங்கன்னா ஷார்ட் தேர்ட் மேன் அண்ட் ஷார்ட் பாயிண்ட் வச்சிடறாங்க, ஓப்பன் பண்ணி வச்சிடறாங்க. அதாவது டீப்ல ஆள் யாரும் கிடையாது அண்ட் டீப் பாயிண்ட் இருக்கு. அதுல என்ன பண்றாருன்னா மேக்ஸ்வெல் ஒரு மாதிரி அந்த டீப் பாயிண்ட்டுக்கும் அந்த ஷார்ட் பாயிண்ட்டுக்கும் அந்த கேப்ல செம்மையா அப்படி ஓப்பன் பேஸ் பண்ணி விளையாடுறாரு. வெஸ்ட் இண்டீஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் லென்த் மாறிச்சுன்னா தூக்கி சிக்ஸ் வச்சிருவாரு, இல்லைன்னா கண்டிப்பா கேப்ல ஆடிடுறாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். எப்படி ஃபீல் செட் பண்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு விளையாடினாரு. ஒரு 360 டிகிரி கேம் தான் நான் பார்த்தேன். அதாவது இவர்கிட்ட தான் ஏபிடி வில்லியர்ஸ்க்கு அப்புறமா நான் ஒரு 360 டிகிரி பாக்குறேன். சூரியகுமாரி அதை விளையாடுவாரு, நான் பார்த்திருக்கேன், அதுல எந்த பேச்சுமே இல்லை. பட் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஆனது வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க. எஸ்பெஷலி அவர் அடிச்ச அந்த ஆஃப் சைட் ஸ்ட்ரோக்ஸா இருக்கட்டும், அட் த சேம் டைம் மிட் விக்கெட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா தூக்கி அடிக்கலனா கூட அந்த கேப்பை கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருந்தாரு. மார்ஜின் ஆஃப் எரர் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா இந்த மனுஷன் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காரு. வேர்ல்டு கப்லேயே அந்த ஆப்கானிஸ்தான் இன்னிங்ஸ் நம்மளால மறக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்தியாவோடய பொழந்து கட்டுறாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் வந்து அன்பிலீவபிளா இருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய த்ரெட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு தேர்ட் T20. ஏன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் வந்து போஸ்ட் மேட்ச்ல பேசிட்டு இருந்தாரு. அப்போ சொன்னாரு மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்ல வந்து சொல்லி தான் அடிச்சாராம், உள்ள வரும்போதே இன்னைக்கு நான் செஞ்சுரி போடுவேன்டா அப்படி சொல்லி தான் அடிச்சாராம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காருன்னு பாத்துக்கோங்க. செம இன்னிங்ஸ், டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், அபார்ட் ஃப்ரம் தட் சின்ன சின்ன கேமியோஸ், மிச்சல் மார்ஷ் 12 balls 29, லோவர் ஆர்டர்ல டீம் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 of 13 balls. அவங்களாம் நல்லா அவங்க ரோலை கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ 241 ஹியூஜ் ஸ்கோர். வெஸ்ட் இண்டீஸ் போலிங்கை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அல்சாரி ஜோசப் வேணா ஒரு 2 ஓவர் இனிஷியலா நல்லா போட்டாரு. அபார்ட் ஃப்ரம் தட் எல்லாரையும் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாரு மேக்ஸ்வெல், டு பி வெரி ஆனஸ்ட். இந்தியன் டீம் டேவிடும் பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ 242 நிஜமாவே டஃபான ஒரு டாஸ்க் தான். என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட காடா பேட்டிங் இருந்தாலுமே கொஞ்சம் டஃபான ஒரு மேட்டர் தான். இனிஷியலா அக்ரெசிவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, விக்கெட்ஸ் எல்லாம் விட்டாங்க. பட் ஆனா அந்த பவர் பிளேல வெஸ்ட் இண்டீஸ் விளையாடின விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுவீங்க. ஏன்னா அடிச்சா 6-4 தான், சிங்கிள்ஸ் ஆட மாட்டோம், அப்படிதாங்க விளையாடினாங்க. 6 இல்ல 4 இல்ல டாட் 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 6 இல்ல 4 டாட் 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 டாட். இந்த சிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு, மேல விளையாட மாட்டீங்களா, அப்படிதான் இருந்துச்சு அவங்களோட கேம். சத்தியமா அது ஒண்ணுத்த டெஃபினட்டா அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வெறும் 6-4 மட்டுமே அடிக்க முடியாதுங்க T20 கிரிக்கெட்ல. அப்பப்போ சிங்கிள்ஸும் விளையாடணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு 6-4 அடிச்சுட்டு மத்த டாட் பால்ஸ் விளையாடுறீங்களோ எல்லாமே வேஸ்ட். அதுவும் 242 ரன்ஸ் நீங்க சேஸ் பண்ணும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஒரு 4 அடிக்கிறாங்க, 4 டாட் ஆடுறாங்க. அந்த 4 டாட்டுக்கு 3 சிங்கிள் எடுத்தா கூட ஒரு 3 ரன்ஸ் ஆட் அப் ஆகும்ல. அந்த புவரான ஒரு எக்ஸிகியூஷன் வெஸ்ட் இண்டீஸ். ஆக்சுவலா அந்த விஷயத்தை டெஃபினட்டா அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா வேர்ல்டு கப் அவங்க ஊர்ல தான் நடக்க போகுது. வெறும் 6-4 அடிச்சா வேலைக்கு ஆகுது, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணவும் தெரியணும். அது ரொம்ப ரொம்ப கீ ஃபேக்டர் T20 பொறுத்தவரைக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் வெதர் இம்ப்ரூவ் ஆவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியன் போலிங் பொறுத்தவரைக்கும் ஸ்பென்சர் ஜான்சன் சூப்பர்வா போலிங் போட்டாரு, 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் ஹேசல்வுட் சொல்லவே வேணாம், ஆஸ் யூஷுவல். அண்ட் ஜாம்பா இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தாங்க, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பெருசா போடல. பட் அபார்ட் ஃப்ரம் தட் எல்லா போலர்ஸுமே செமையா போட்டாங்க. அண்ட் ஸ்டோனிஸ் முக்கியமா அவரை பத்தி கண்டிப்பா சொல்லணும். அவர் அந்த ஸ்லோவர் பால்ஸ் தான் செமையா யூஸ் பண்ணாரு, 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா நிஜமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க சீரிஸ் வின் பண்ணதுக்கு 2-0. அண்ட் மேக்ஸ்வெல் ஷோ தான் வேற லெவல், டு பி வெரி ஆனஸ்ட். வேணா ஹாட் ஸ்டார்ல ஹைலைட்ஸ் பாருங்க, 120 of 55 balls பிரிச்சு மேஞ்சிருப்பாரு மனுஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட இன்னிங்ஸ். அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 5 T20 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ரோஹித் சர்மாவை ஈக்குவல் பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மாவும் 5 T20 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இப்ப இவரும் 5 T20 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஈக்குவல் பண்ணிட்டாரு. அண்ட் 5 T20 செஞ்சுரியுமே இவர் நாட் அவுட்டுங்க, எந்த ஒரு செஞ்சுரியிலுமே ஒரு அவுட் ஆகல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு விஷயம். அண்ட் எஸ், கேப்டன் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா இப்படி ஒரு பேட்டிங் இருக்கும் போது உங்களுக்கு என்னங்க கவலை இருக்கு, புரியுதா உங்களுக்கு? மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு T20ல ஏன் கவலைப்படணும்? ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் அவர் டேவா இருந்ததுன்னா வச்சு செஞ்சிடுறாரு.
மிச்சல் மார்ஸ் அவர் டேவா தான் வச்சு செஞ்சிடறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்வெல் வந்து அவர் செஞ்சிடறாரு. கீழே வந்து ஸ்டோனிஸ், டிம் டேவிட் ரொம்பவே இவங்க T20 ஸ்குவாடும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதுல எந்த ஒரு பேச்சுமே கிடையவே கிடையாது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா அவங்களோட டாமினன்ஸை கண்டினியூ பண்ண போறாங்கன்னு. வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஒரு ப்ராமிசிங் அந்த கேபா டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் ஒரு ப்ராமிஸ் தெரிஞ்சது. ஒன் டே சீரிஸ் டோட்டலா விட்டு 3-0. இப்போ T20 பாத்தீங்கன்னா என்னதான் சேசிங்ல ஒரு 200 அடிச்சாலும் பட் ஸ்டில் ஒரு மேட்ச் வின் பண்ணாதாங்க எஃபெக்டிவ். இல்லைனா வேஸ்ட். இல்லைனா என்ன இருக்கு சொல்லுங்க. நாங்க வந்து கம்பீட் பண்ணணும்னு சொன்னா வேலைக்கு ஆகுது. அவங்களோட ஸ்ட்ரென்த் T20 தான். அதுல ஒரு மேட்சாவது வின் பண்ணணும். ப்ராபப்ளி அந்த தேர்ட் T20 வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரோவன் பால் நல்லா விளாடினாரு. 63 of 36 balls. பட் அவர் ஒருத்தர் மட்டும் அடிச்சு என்ன பிரயோஜனம்? டாப் ஆர்டர்ல இருந்து எல்லாருமே அடிக்கணும். ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் தான். நிக்கலஸ் பூரான் வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் 2 மேட்ச்லயுமே. மாதிரி வந்தா அடி நடிக்கிறாரு, இல்லைன்னா தடவுறாரு. அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு இந்த சீரீஸ்ல. இந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஜேசன் ஹோல்டர் ரொம்ப கீழே விளையாடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஸ்டெடியா விளாடுற மாதிரி இருக்கு. மேபி அவர் 6-7 கொஞ்சம் முன்னாடி அவரை தள்ளலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெருசா சொல்லிக்கிறதுக்கு இல்லைங்க. ஆண்ட்ரூ ரசல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு ரன்ஸ் அதிகமா அடிக்க வைக்கலாம். எதுக்கு அவர் கீழே இறக்குறாங்க தெரியல. ஒரு 3 or 4 இறக்கி அவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண பார்க்கலாம் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் தேர்ட் T20 அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.